ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி விலாக் மாதிரி தான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஆடி அமாவாசை வந்து எந்த மாதிரி போச்சு, நான் என்ன மாதிரி சாமி கும்பிட்டேன், அன்றைக்கி என்ன சாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சேன் அப்படின்றது தான். அன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படின்றதுனால காலையிலே வந்துட்டு சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. ஒரு காலையில் வந்து 5:30க்கே எல்லா வேலைகளையும் முடித்து சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. 2 மணிக்கு ஆரம்பித்த மழை என்னவோ 7 மணிக்கு தான் ராத்திரி நின்றுச்சு. ஆனால் இங்கே என்னடா வெளிச்சமாக இருக்குதுன்னு கேட்காதீங்க, இங்கே 8 மணி வரைக்கும் இருட்டவே மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ நான் எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி தான். ஆனால் இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பெஞ்ச மழைக்கு வந்துட்டு அவ்வளோ கிளைமேட் சூப்பராக குளுன்னு இருந்துச்சு. ஆனால் காலடி வெளியில் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அங்கங்கே செகதியாக இருந்துச்சு. எங்களுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும்ப்பா, ஆனால் அதனால் உருவாகிற அந்த செகதி மட்டும் பிடிக்காதுப்பா அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் சிம்பல் மட்டும் போட்டுருங்க. நான் இங்கே வந்து 5-6 செடி வந்து வச்சுருந்தேன். அதெல்லாம் இந்த மழைக்கு அவ்வளோ பச்சை பசேல்னு பார்த்து சிரிச்சிட்டு இருந்த மாதிரிக்கே இருந்துச்சு. அதே மாதிரி சின்ன பிள்ளையில இருந்துட்டு எனக்கு செடிகள் மேலேனா அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும் எப்பயுமே. இப்பயுமே தான் செடினா எங்கேயாவது பார்த்தா 2 செடியை பிடுங்கிட்டு வர ஆள் தான் நான். அவங்க திட்டுவாங்கனாலும் பரவாயில்லன்னு. அதே மாதிரி ரோஸ் செடி மேலே தான் ரொம்ப கிரேஸ் சின்ன பிள்ளையில இருந்துட்டு. ஆனால் நான் வச்ச ரோஸ் செடி என்னவோ ஒரு பூ 2 பூ பூக்கும், அடுத்தது டெட் மோடுக்கு போயிடும். இப்போ தான் பல எருமாடு ஆன பிறகு தான் வந்து இப்போலாம் தெரியுது நம்ம மண்ணுக்கு வந்து செம்பருத்தி, அரளி இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்போ அந்த மாதிரியான செடிகள் தான் நான் வாங்கி வைக்கிறேன். குவார்ட்டர்ஸ் வந்துட்டு என்னால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீனாக வச்சுருக்கிறேன். இந்த ரூமை வந்து ஸ்டோர் ரூமாகவுமே வச்சுக்கிறேன். ஏன்னா கிச்சனில் அவ்வளோ இடம் இல்லாததுனால இந்த ரூமை வந்து ஸ்டோர் ரூமாகவுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு என்னுடைய சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள், என்னுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது, காவி வட்டம் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தன்னுடைய கணவர் தான் வந்து விரத முறையை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்க கும்பிடணும். ஒருத்தர் இருந்தாங்கன்னா கூட அவங்களுமே ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. நம்ம நார்மலாக சாமி மட்டும்தான் கும்பிடணும், நெய்வேத்தியம் வச்சு படைக்கணும், சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுக்கலாம். ஆனால் பெண்கள் எந்த ஒரு கட்டாயத்திலையுமே நம்ம விரத முறையை ஃபாலோ பண்ணக்கூடாது, விரதம் இருக்கவும் கூடாது. அதே மாதிரி அன்றைய தினத்தன்றைக்கு எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் அமாவாசை நல்ல நாளாக வருது அப்படின்னா ஆடி அமாவாசை கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் செய்கிறது உண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையிலும் அன்றைய தினத்தில் வந்து எந்த ஒரு சுபகாரியங்களும் புது வண்டி வாங்குறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்ததாக என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் வாங்குறதோ வைக்கிறதோ அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதுவும் முக்கியமாக சுமங்கலி பெண்கள் வந்துட்டு கையில் இருக்கிற அணிகலன்கள் எதையும் நார்மலாக கவரிங் வளையலாக இருந்தால் கூட அன்றைய தினத்தில் வந்து நம்ம கலட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நானும் இதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாது, இல்லைப்பா நீ சொன்னது தப்பு, இது செய்யலாம், இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்றதா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் இப்போ தான் ஆன்மீக வழியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எது நல்லது எது நல்லது இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் வந்து எனக்கு ஈடுபாடு இல்லை. இப்போ என்னவோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வழி தான். எனக்கு சாமிக்கு விரத முறை ஃபாலோ பண்ணுறது, இந்த சாமிக்கு இந்த பூ பிடிக்கும், முருகனுக்கு வந்து நெய் விளக்கு போடணும், வெத்தலை தீபம் போடணும், இதெல்லாம் இப்போ வந்து அதிகமான ஒரு விருப்பம் வந்து யாருடைய கட்டாயம் இல்லாமல் நானாக வந்து இதெல்லாம் எனக்கு பிடிச்சு நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுனால. ஸ்கூல் டைம்ஸ்லாம் அப்படி தான் இல்லைங்களா, நம்மளாக விருப்பப்பட்டு படித்தா கூட படிப்போம், யாராவது கம்பல் பண்ணாங்கன்னா நம்ம அந்த விஷயத்த செய்ய மாட்டோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நிறைய பேர் வீட்லேயும் பெண்கள் மாமியாராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அவங்களாம் சொல்லுவாங்கள்ல, அவெல்லாம் பாரேன் எப்படி சாமி கும்பிட்றா, நீயும் கும்பிடு, அவெல்லாம் பாரேன் வீட்டில் விளக்கு போடுறா, நீயும் போடு. கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லாதீங்க. அவங்களுக்கான டைம், அவங்களுக்கான மைண்ட் செட் வரும்போது அவங்க எல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன விருப்ப முறையோ அதுக்கு ஏற்றது மாதிரி செய்வாங்க. தயவு செய்து பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் இவங்களாக இருந்தாலும் சரி, யாரையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க.
ஸோ இதெல்லாம் வந்து திணிக்கப்பட்டு வர்றது கிடையாது. கண்டிப்பாக அவங்களுடைய விருப்ப முறைக்கு ஏற்ற மாதிரி வரணும். ஒரு சில விஷயங்கள நம்ம கட்டாயப்படுத்தி பண்ண வைக்க முடியாது. ஸோ இது ரொம்பவே நான் சொல்லணும்னு நெனச்ச கருத்து வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுடைய சின்ன சின்ன லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நம்ம சேனல் இப்போ தான் வந்து ரொம்பவே ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய சப்போர்ட் எப்பயும் நம்ம சேனலுக்கு தேவை. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.